अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूजं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरनिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியா. கிரகஸ்த தர்மங்கள்ல கார்த்தால எழுந்துண்டு பகிஹி கமனம், அதுல மண்ணிட்டுக்கிறத பத்தி காண்பிச்சுட்டு இருக்கார். எந்த இடங்கள்ல இருந்து மண் எடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் 16-17 ஸ்லோகங்கள்ல காண்பிச்சார். பரித்யஜேன் மிருதோ ஹேதா சகலா சௌச்ச கர்மணி, இந்த மாதிரியான இடங்கள், அதாவது புற்று இருக்கக்கூடியதான இடங்கள், மூஷிகோத்காத்தமானது, அதாவது வளையிலிருந்து எலி வளை முதலியதுல இருந்து, அவசிஷ்டம் ஏற்கனவே சௌச்சத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்ட மண்ணை மறுபடியும் திருப்பி உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடாது. கேகாச்ச, வீட்டிலிருந்து, அந்த காலத்துல வீடுகள் எல்லாமே அப்படிதான் கட்டியிருந்தா மண் சுவர்களால, அது எடுத்துட்டு இருக்க கூடாது. நாதத்யாத் லேபசம்பவாம் அணுப்பிராண்யுபபன்னாம், குட்டி குட்டியா இருக்கக்கூடியதான பூச்சிகள்லாம் இருக்கக்கூடியதான மண் எடுக்கக்கூடாது. யாருக்குமே கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால எலி வளையிலிருந்து எடுத்தா எலிக்கு கஷ்டமா இருக்கும். வெறும் இந்த பிராணிகள்கிட்ட இருந்து எடுத்தா பிராணிகளுக்கு, குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய செவுத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டாக்க நமக்கே கஷ்டமா இருக்கும். வல்மீகங்கள்ல இருந்து எடுத்துட்டா அந்த புற்றுல இருக்கக்கூடிய பாம்பு இதுகளுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த வெள்ளை அதாவது இது சொல்றோமே, வெள்ளை பூச்சியா இருக்க இதெல்லாம் புஸ்தகத்தெல்லாம் அரிக்கிறது, அந்த மாதிரியான எறும்புகள், வெள்ளை எறும்புகள், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்ததெல்லாம் எடுக்க. சாதாரண இடங்கள்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு எப்படி சௌச்சம் பண்ணிக்கணும்னு காண்பிக்கிறார். ஏகா லிங்கே குதே திஸ்ரோ தச வாமகரே நிருப ஹஸ்தத்வயே ச சப்தஸ்யுஹு மிருத சௌச்சோபபாதிகாஹ. சௌச்சத்தின் பொழுது லிங்கத்துல 1, பின்புறத்துல 3, திஸ்ரஹா குதே தச வாமகரே 10 வாட்டி இடது கையையும், சப்த ஹஸ்தத்வயேச்ச 2 கையையும், இப்படி 1 வாட்டி லிங்கத்திலேயும் 3 வாட்டி பின்புறத்திலேயும் இடது கையை தான் உபயோகப்படுத்துறோங்கிற காரணத்தினால 10 வாட்டி இடது கைக்கு மண்ணிட்டுண்டும், அதாவது ஒவ்வொரு வாட்டி மண்ணிட்டு கையை அலம்பிக்கணும். அப்படி ஹஸ்தத்வயேச்ச சப்த 2 கையையும் சேர்த்து 7 முறை. மிருத சௌச்சோபபாதிகாக, இந்த மாதிரி சௌச்சத்துக்காக ஏற்பட்டதாக இந்த கணக்குல மண்ணை எட்டுண்டு சுத்தி பண்ணி கொள்ளணும். அச்சே நாகந்த பேனேன ஜலே நாபுத்புதேன ச ஆச்சாமேச்ச மிருதம் பூயः ததா தத்யாத் சமாஹிதாः. அச்சேன அகந்த பேனேன, எந்த விதமான துர்நாற்றமும் நுரையோ வராத. பேனம்னா நுரை, கந்தம்னா வாசனை. அகந்த பேனேன, கந்தம் எந்த விதமான துர்நாற்றமோ, பேனம்
நுரையோ இவைகள் இல்லாததும் தூய்மையானதுமான ஜலேன அபுத்துதேன அதுலயும் நீர்க்குமிழிகள்லாம் இல்லாததாய், புத்புதம்னா குமிழி, அப்படி நீர்க்குமிழிகள் எல்லாம் இல்லாததான மண்ணுனா இதுல ஆச்சாமேச்ச மிருதம் பூயஸ்ததா தத்யாத் சமாஹிதாக, அப்படி வாயை கொப்பளிக்கணும். ஆச்சாமேத்துன்னு ஆச்சமனம் பண்ணணும், வாயை கொப்பளிச்சுட்டு ஆச்சமனம் பண்றதுங்கிறது. ததா தத்யாத் சமாஹிதாக, மறுபடியும் மண்ணிட்டு கொள்ளணும் கை முதலியதெல்லாம். நிஷ்பாதிதாங்கிரி சௌச்சஸ்து, அதுக்கப்புறமா கால்ல சௌச்சம் பண்ணிக்கணுமா, அந்த மண்ணுனால கால்ல சௌச்சம் பண்ணிக்கணும். பாதாவபியுக்ஷ்ய வை புனாஹ த்ரிஃப் பிபேத் சலிலம் தேன, அப்படி கால அலம்பிண்டு த்ரிஃப் பிபேத் ஆச்சமனம் பண்ணணும். தேன ததா த்விஃப் பரிமார்ஜயேத், அந்த மாதிரி காலை 2 வாட்டி அலம்பிக்கணும். அதாவது முழுக்க முழுக்க சுத்திக்காக சொல்லறதுதான். வெளியில போயிட்டு வருதுங்கிறது பல வகைப்பட்டதான கிருமிகளோட கூட சம்பர்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால சரியான கிருமி நாசனியா இருக்கக்கூடியது மண்ணுதான் அப்படிங்கிற காரணத்தினால, அது தவிர மண்ணு திண்டாக்க உடம்புக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கால்ல மண்ணிட்டு கொண்டு 2 வாட்டி மண்ணிட்டு வாயை கொப்பளிச்சு ஆச்சமனம் பண்ண வேண்டும். த்ரிஃபிபேத் சலிலம் தேன ததா த்விஃப் பரிமார்ஜயேத், இப்படி 2 வாட்டி தொடச்சுண்டு அப்படி ஆச்சமனம் பண்ணி 2 வாட்டி தொடச்சுண்டு ஆச்சமனாதிகளை பண்ணணும் அப்படின்ற. ஷீர்ஷண்யானி ததः கானி ஸ்வானி மூர்தானம் ச சமாலபேத் பாஹூனாபிம் ச தோயேன ஹிருதயம் சாபி சம்ஸ்பிருஷேத். இது ஆச்சமன பிரகாரத்தை சொல்லறது. ஷீர்ஷண்யானி ததஸ்வானி மூர்தானம் ச சமாலபேத் பாஹூ நாபிம் ச தோயேன ஹிருதயம் சாபி, இது ஆச்சமன பிரகாரத்தை சொல்லறது. ஸ்வாசாந்தஸ்ச ததः குர்யாத் புமான் கேஷ பிரசாதனம் ஆதர்ஷாஞ்சனமாங்கல்யம் தூர்வாத்யாலம்பனானி ச. ஸ்வாசாந்தஸ்ச ததः குர்யாத் ஆச்சமனம் பண்ணிவிட்டு புமான் கேஷ பிரசாதனம், தலை முடிஞ்சுக்கணும். அத தலையை அவிழ்த்திருந்தத கேஷ பிரசாதனம், கேசத்தை அலங்கரணம் பண்ணிக்கணும். ஆதர்ஷாஞ்சன மாங்கல்யம் தூர்வாத்யாலம்பனானி ச, அத கண்ணாடியில பார்த்து மையி முதலியதெல்லாம் எட்டு தலையினுடையதான அலங்காரத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும். ததஸ்வவர்ண தர்மேண விருத்தியர்த்தம் ச தனார்ஜனம் குர்வீத ஸ்ருதி சம்பன்னோ யஜேச்ச பிருத்திவீபதே. இதெல்லாம் சௌச்சத்தை சொல்லி ஸ்நானாதிகளை எல்லாம் சொல்லி கேச பிரசாதனங்களை வரைக்கும் வந்துட்டதுனால அதெல்லாம் அங்க காண்பிச்சிருக்கிறதா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவவாளினுடைய விருத்திக்கு வரணும். தனார்ஜனம் குர்வீத ஸ்ருதி சம்பன்னோ யஜேச்ச பிருத்திவீபதே. தான் யாகம் பண்ணலாம் அல்லது பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் ஸ்ருதி சம்பன்னாக வேதத்தோடு கூடியவனாய், அப்படின்னா வேதத்துல காண்பிக்கப்பட்ட கர்மாக்களை கூடியவனாய், அல்லது ஸ்ருதி சம்பன்னாக அப்படின்னா வேதத்தோடு கூடியவன் அப்படின்னா பிரம்மயஜாதிகளை பண்ணவனாய். அப்புறம் சோம சம்ஸ்தா ஹவிஸ் சம்ஸ்தா பாக சம்ஸ்தாச்ச சம்ஸ்திதாக தனே யதோ மனுஷ்யானாம் யதே தாத்தோ தனார்ஜனே. அதுக்கப்புறமா சப்த சம்ஸ்தைகள் பாக்க யஜ்ஞாதிகள் எல்லாம் என்ன உண்டோ அவைகளை யதாசக்தி பண்ணி அதற்கு மேல தனே யதோ மனுஷ்யானாம் யதே தாத்தோ தனார்ஜனே, அவன் தன்னுடையதான விதிக்கு உட்பட்டு தனார்ஜனம் பண்ணுவதற்காக பண்ண வேண்டும். இது நித்திய கர்மாக்கள் ஆச்சு. சந்தியாவந்தனாந்தம் அதுக்கப்புறமா பாக்க யஜ்ஞாந்தம் ஆன பிறகு அவன் தனார்ஜனத்திற்காக உள்ளது உள்ளபடியாக போக வேண்டும். நத தடாகேஷு தேவகாத ஜலேஷு ச நித்திய கிரியார்த்தம் ஸ்நாயீத கிரி பிரஸ்ரவணேஷு ச. இப்போ இதெல்லாம் இப்படி பண்ணணுங்கிறத சுருக்கமா சொல்லி ஸ்நானாதிகளை விவரிக்க போறார். இது ஒரு பெரிய அத்தியாயம், 127 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது. ஆச்சமனம் பண்ணி கேச சம்ஸ்காரத்தை பண்ணி
கேச சம்ஸ்காரத்தை பண்ணின்னா ஒருவேளை அபியங்க ஸ்நானம் பண்ணிக்கிறதுன்னு இருந்ததுன்னா, எண்ணெய் தேய்ச்சிக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா அதை பண்ணிவிட்டு அதற்கு மேல எங்க குளிக்கலாம் அப்படின்னு, அது கேச சம்ஸ்காரம், பாக்க சம்ஸ்தைகள், இது எல்லாம் சோம சம்ஸ்தாங்கிறதான ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் காண்பிக்கிறார் 24. சோம சம்ஸ்தாதையோ கௌதமோக்தாக, கௌதம தர்ம சூக்தங்கள்ல சொல்லியிருக்கு. யதா ஏதாக சம்ஸ்தே சம்ஸ்தாக தனே சம்ஸ்திதாக தனாயத்தாக இதி, இதெல்லாம் பணத்தை சம்பாதிச்சுதான், பணத்தை செலவழிச்சு பண்ண வேண்டி இருக்கிற காரணத்தினால பணத்தை சம்பாதிக்கிற காரியங்களிலே ஈடுபட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை நாம சம்பாதிக்கிறது கூட தர்ம கிரியார்த்தங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அப்புறமா நதி நத தடாகேஷு தேவகாத ஜலேஷு ச நித்ய கிரியார்த்தம் ஸ்நாயீத யதவ கிரி பிரஸ்ரவணேஷு ச. நதி, நதங்கள், அதாவது கிழக்கு நோக்கி முடியக்கூடியவைகள் நதிகள், மேற்கு நோக்கி போய் முடியக்கூடிய நதிகள், அதுகளுக்கெல்லாம் நதங்கள்னு பெயர். இந்த ஷோனா அப்படிங்கிறதான நதி அது நதம். அது மாதிரி அரேபியன் சீல போய் முழக்கூடியது, அதாவது மேற்குல போய் முடியக்கூடியது, கிழக்குல இருந்து மேற்கு ஓடக்கூடியவைகள் நதங்கள். அந்த மாதிரியானவைகள் அவற்றிலேயோ தடாகேஷு அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடியதானது தடாகம். தடாகேஷு தேவகாத ஜலேஷு ச, அல்லது மழையினாலே ஏற்பட்டு வந்திருக்கக்கூடியதான பெரிய நீர்நிலைகளிலேயோ நித்திய கிரியார்த்தம் ஸ்நாயீத கிரி பிரசரவணேஷு ச, அல்லது மலையிலிருந்து வரக்கூடிய அருவிகள்லேயோ நித்திய கிரியைக்காக ஸ்நாயீத குளிக்கணும். கூபேஷு திருத்தோயேன ஸ்நானம் குர்வீத வா புவி, அல்லது ஜல கணக்கிலிருந்து இறைக்கப்பட்ட ஜலத்திலேயாவது பூமியில நின்று கொண்டு ஸ்நானம் பண்ணலாம். கிருஹேஷு திருத்தோயேன யதவா புவ்ய சம்பவே, அப்படி நேர மண்ணு இல்ல அல்லது நேர பூமி கிடைக்கல அப்படின்னார். கிருஹேஷு உத்விருத்தோயேன, வீடுகள்ல சம்பாதித்து வைக்கப்பட்டதான தீர்த்தத்தினால், பாத்திரங்கள்ல பிடிச்சு வைச்சிருக்கக்கூடிய தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணலாம். சுச்சி வஸ்திரதர ஸ்நாதாக, அப்படி ஸ்நானம் ஆன பிறகு சுச்சி வஸ்திரதராக, தூய்மையான வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவர்ஷி பித்ரு தர்ப்பணம் தேஷாமேவ ஹி தீர்த்தேன குர்வீத சுசமாஹிதாக. தேவர்ஷி பித்ரு தர்ப்பணத்தை, ஸ்நானாங்க பித்ரு தர்ப்பணம் அது, அந்த ஸ்நானாங்க தேவரிஷி பித்ரு தர்ப்பணத்தை பண்ண வேண்டும். அந்தந்த தீர்த்தத்தினால இப்படி கொடுக்கறது தேவ தீர்த்தம், எப்படி கொடுக்கறது ரிஷி தீர்த்தம், எப்படி கொடுக்கறது பித்ரு தீர்த்தம்னு பார்த்தோமே. அந்தந்த தீர்த்தங்களுக்கு அவளுக்கு உரிய முறைப்படி தேவரிஷி பித்ரு தர்ப்பணங்களை பண்ண வேண்டும். அப்புறமா ऋषीणां च तेषामेव हि तीर्थेन कुर्वीत सुसमाहिताः त्रिरपः प्रीणनार्थाय देवानामपवर्जयेत् ऋषीणां च यथा न्याय्यं सकृच्चापि प्रजापतेः पितॄणां प्रीणनार्थाय त्रिरपः पृथिवीपते. देवतीर्थंगळ त्रिहि अपः प्रीणनार्थाय देवानां, தேவானாம் பிரீணனார்த்தாய த்ரிஹி அபாஹா அபவர்ஜயேத். தீர்த்தத்தை 3 வாட்டி தேவதைகளுக்காக கொடுக்கணும். ரிஷீணாம் ச யதா நியாயம், ரிஷிகளுக்கு அவங்க என்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டும். அதாவது ரிஷி தேவருக்கான 3, அதுக்கப்புறமா தேவ பத்னிகள் 2 பேருக்கு கொடுத்தோம்னாக்கா 5. ஓம் பிரம்மாதயோ ஏ தேவாஸ் தான் தேவான் ஸ்தர்ப்பயாமி, சர்வான் தேவான் ஸ்தர்ப்பயாமி, ஓம் சர்வதேவகணான் ஸ்தர்ப்பயாமி, சர்வதேவ பத்னி ஸ்தர்ப்பயாமி, சர்வதேவ கணபத்னிஹின்னு. ஆக தேவதைகளுக்கு 3. பிரம்மாதயோ ஏ தேவாக, சர்வான் தேவான், அதுக்கப்புறமா தேவ கணங்கள். இப்படி எல்லாருக்குமாக 3 தேவதைகளுக்காக 3 தர்ப்பணத்தை கொடுக்கணும். அதே மாதிரி
ரிஷீணாம் ச யதா நியாயம், ரிஷிகளுக்கு சர்வான் ரிஷீன் சர்ப்பயம் சர்வ, அதாவது பிரஜாபதியும் காண்ட ரிஷி, அதுக்கப்புறமா காண்ட ரிஷி பித்திரு தர்ப்பணங்கள்ல இருக்கு. அந்த ரிஷிகளுக்கெல்லாம் யதா நியாயம், அது எப்படி பண்ற வழக்கமோ அந்த மாதிரி பண்ணணும். சர்வான் தேவான் காண்ட ரிஷி தர்ப்பணங்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பிரஜாபதிக்கு தர்ப்பணம் பண்றச்சு அது ஒரே ஒரு முறை பிரஜாபதிக்கு. ரிஷீணாம் ச யதா நியாயம் சக்ருச்சாபி பிரஜாபதேஹ, பிரஜாபதிக்கு ஒரு முறை. அது மாதிரி நாங்க ரிஷிகள் மந்திரங்கள்லாம் இருக்கு, அதுதான் சொல்லி பார்த்துட்டேன் அது எப்படி பண்றது அப்படிங்கிறத. அது பழக்கம் இருக்கும், அதுல ஆத்துல பெரியவா சொல்லி கொடுத்துருப்பா இப்படி பண்ணணும், அதுக்கப்புறமா இது பண்ணணும், நிமித்தம் வச்சுட்டு ரிஷிகளுக்கு பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆச்சாரத்துல வர வேண்டியது. அப்புறமா பித்ருணாம் பிரீணனார்த்தாய த்ரிரப பிருத்திவீபதே பிதாமகேபியஸ்ச ததா பிரீணயேத் பிரபிதாமகான். அதே மாதிரி பூனல அபசவ்யமா வச்சுண்டு நாமும் இது பண்ணணும், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். பித்ருணாம் தர்ப்பணம் த்ரிஹி பிதாமகேபியா பிரீணயே ததா பிரபிதாமகான், பிரபிதாமகர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. மாதாமகாய தத்பித்ரே தத்பித்ரே ச சமாஹிதா தத்யாத் பௌத்ரேண தீர்த்தேன காமியம் சான்யச்சுணுஷ்வமே. அதே மாதிரி மாதா மகாதிகளுக்கும் பண்ணணும். அதுக்கு பௌத்ரேன தர்ப்ப தீர்த்தேன அப்படிங்கிறது அதெல்லாம் ஆத்து வழக்கப்படி பண்ணணும். காமியம் சான்யச்சுணுஷ்வமே, இதெல்லாம் அவசியம் பண்ண வேண்டியது. மேல அதாவது சந்தியாவந்தனாதிகள் பண்ணணும். சந்தியாவந்தனும் அவர் சொல்லல, சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும். தேவரிஷி கண்ட ரிஷி பித்திரு தர்ப்பணத்தை பண்ணணும்னு சொல்ற. அதுக்கு மேல காமியங்களை சொல்றேன் கேட்டுக்கோன்னர். மாத்திரே பிரமாத்திரே தன்மாத்திரே குருபத்னி ததா நிருப குருணாம் மாதுலானாஞ்ச ஸ்னிக்தமித்ராய பூபுஜே, இவாளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணலாம். மாத்திரே பிரமாத்திரே தன்மாத்திரே, அதாவது அம்மா, அப்புறமா பாட்டி, அம்மா வழி பாட்டி, அதுக்கப்புறமா அவளுடைய அம்மா, குரு பத்னி, குருணாம் மாதுலானாஞ்ச பெரியவர்களான மாமாக்களினுடைய மனைவிகள், இவாளுக்கெல்லாம் காமிய ரூபமா தர்ப்பணம் பண்ணலாம். ஸ்னிக்த மித்ராய பூபதே பூபுஜே, பூபுஜே ஸ்னிக்த மித்ராய ரொம்ப வேண்டிய நண்பனுக்கு கூட பண்ணலாம். இதம் சாபி ஜபேதம்பு தத்யாத் ஆத்மேச்சயா நிருப உபகாராய பூதானாம் கிருத தேவாதி தர்ப்பணம், தேவாதி தர்ப்பணங்களை பண்ணிவிட்டு பூதாதி தர்ப்பணங்களை பண்ணணும். பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படிங்கிறது. தேவாசுராஸ்ததா யக்ஷா நாககந்தர்வ ராட்சசாः பிசாச்சா குஹ்யகா சித்தாः கூஷ்மாண்டாः பசவஸ் खगाः जलेचराः भूनिलयाः वायुवाहाराश्च जन्तवाः तृप्तिमेतेन यान्त्याशु மத்தத்தே நாம்புனாச்சிலாக. அப்படி எல்லா பிராணிகள் எல்லாத்துக்கும் நாம தீர்த்தம் கொடுக்கணும். எதன அப்படின்னாக்கர் தேவாசுராக யக்ஷாக நாககந்தர்வ ராட்சசாக பிசாச்சங்கள் குஹ்யகர்கள்னா யக்ஷர்கள், சித்தாக கூஷ்மாண்டங்கிறதெல்லாம் குள்ளமா இருந்துட்டு ரொம்பவும் பண்ண நாம குட்டி சாத்தான்ற மாதிரி கூஷ்மாண்டாக. பசவாக ககாக பறவை பசுக்கள் பறவைகள் எல்லாவற்றிற்கும். ஜலேச்சரா பூநிலையாக வாயுவாகாராச்ச ஜந்தவாக, பூமியில இருக்கக்கூடிய ஜலத்துல வசிக்கக்கூடிய வாயுவையே பக்ஷணமாக கொண்டிருக்கக்கூடிய என்னென்ன ஜந்துக்கள் உண்டோ அதுங்களெல்லாம் இந்த மாதிரி தீர்த்தத்தை கொடுக்கறதுனால திருப்தி மேத்தே நயாந்த்வாசு
மகத்தேஜாம்புனாகிலாஹ. இந்த அத்தியந்தமானதான தீர்த்தம் கொடுக்கிறோமே, அதனால எல்லா பிராணிகளும் சந்தோஷம் அடையட்டும். திருப்தி மேதேன யாந்த்வாஷு மத்தேனாம் புனாகிலாஹ. மத்தேன அம்புனா அகிலாஹ திருப்திம் யாந்து ஜந்தவஹ. எல்லா ஜந்துக்களும் திருப்தியை அடையட்டும். நரகேஷு சமஸ்தேஷு யாத்தனாசு சயே ஸ்திதாஹ தேஷாமாப்யயனாயை தத் தீயதே சலிலம் மயா. அதுக்கப்புறமா கொஞ்சம் போற சலீலத்தை கொடுத்து அது நரக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் யார் உண்டோ, அதே மாதிரி இன்னும் நல்ல கத்தியை அடையாமல் இறந்து போயிருக்கக்கூடியதாக பிசாச்சு ரூபத்துல இருக்கிறவா யார் உண்டோ, இவ எல்லாருக்கும் அந்த தீர்த்தமானது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதாவது அந்த தீர்த்தம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை தான் தர்ப்பணமா நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த தர்ப்பணமா பண்ணிட்டு இருக்கிறத விட்டு விட்டு இனி யார் யாரெல்லாம் இருக்காளோ அந்த ஆகாசத்துல போகக்கூடிய யக்ஷராட்சசாதிகள் அவளுக்கும் இந்த தீர்த்தம் போய் சேரட்டும் அப்படிங்கிறார். ஏம்பாதவா ஏ பாந்தவா பாந்தவா ஏச்சன்ய ஏன்ய ஜன்மனி பாந்தவாஹ தே திருப்திமகிலாயாந்து. ஏசாஸ்மத்தோம்புகாங்ஷிணாஹ. யார் யாருக்கெல்லாம் ஏ அபாந்தவாஹ இன்னும் உறவுக்காரால இல்லாதவா, பாந்தவா பாந்தவா வை பாந்தவா ஏசான்ய ஏ அபாந்தவாக, அதாவது லோகத்திலேயே எந்த விதமான பந்துக்களையும் கொள்ளாதவர்கள். பாந்தவா ஏ அந்நிய ஜன்மனி பாந்தவா, இன்னைக்கு நமக்கு பந்துக்களா இருக்கிறவா வேற ஜன்மாக்கள்ல பந்துவா இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்தினாலே சந்தோஷம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அப்படி யார் யார் எல்லாம் மித்திரர்கள் உண்டோ அவர்கள் எல்லாரும் இந்த தீர்த்தத்தினாலே சந்தோஷம் அடையட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த தீர்த்தம் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு கொஞ்சம் ஜலத்தை சேர்க்கணும். ஏ பாந்தவா பாந்தவா ஏ பாந்தவா பாந்தவா சேன்ய ஜன்மனி பாந்தவாஹ. சில பேர் அந்நிய ஜன்மால நமக்கு பந்துக்களா இருப்பா, இந்த ஜன்மால மறுபடியும் சேர்ந்திருப்போமா இருக்கும். அப்படி அவர்களுக்காகவும் திருப்தி மேதேன பிரயாந்து திருப்தி மேதேன யாந்த்வாஷு மத்தேன அம்புனாகிலாஹ. என்னாலே கொடுக்கப்பட்டதான இந்த அம்புவினாலே எல்லாரும் சந்தோஷத்தை அடையட்டும். நித்தியம் இதை கொடுக்கணும். பிராணபலி, ஏதாவது பூதபலி, பிரம்மபலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதான் பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாஸ்த ததி பிரதாயந்தேன்னு சொல்றது, அதுகளை எல்லாம் அவன் பண்ண வேண்டியது அப்படின்னு. நரகேஷு சமஸ்தேஷு யாத்தனாசு சயே ஸ்திதாஹ தேஷாமாப்யயனாயௌஹ தேஷாமாப்யயனாயை தத்தீயதே சலிலம் மயா. இந்த தீர்த்தம் இன்னும் நரகத்துல யார் இருக்காளோ, இந்த நரகத்துக்கு கீழே யார் இருக்காளோ, துக்க யாத்தனைகளை யார் அனுபவிச்சுட்டு இருக்காளோ, அது மாதிரி ஏற்கனவே பண்ண நல்ல காரியங்களால கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கக்கூடியதான, ஆனா நிச்சயமா அடுத்த ஜென்மால இவனுடையதான யமவசத்துக்கு உட்பட்டுதான் அவன் பண்ணியாகணும் அப்படிங்கிறது இருக்கிற பொழுது அதுதான் காண்பிக்காரு. அந்நிய ஜென்மனில யார் யாரெல்லாம் இருந்து துன்புறுத்தி அந்த மாதிரி எல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சில நேரங்கள்ல அவளே கூட இன்னும் பிசாச்சா சுத்தின்னு இருப்பா. அவ எல்லாருக்குமே கூட இந்த தீர்த்தம் திருப்தியை கொடுக்கட்டும். தேஷாம் ஆப்யயனா தேஷாமாப்ய நரகேஷு சமஸ்தேஷு யாத்தனாசு சேஷ்டாஹ தேஷாம் ஆப்யாயனாயை தீக்ஷதே சல்லம் மமா அப்படின்னு சொல்லணுமா. மயா சலிலம் எத் தத்தம் பூமௌ தத்து சர்வேஷாம் அப்படி அனுக்தானாம் பண்டிதானாம் ரிஷீனாம் கச்சதுன்னு பிரார்த்திக்கிறார். என்ன வச்சன சம்ஸ்தானம் தாத்து க்ஷண்ணோதரா எத்திர क्वचन संस्थानम
திருஷ்ணோபஹதாத்மனாம். இது பிரிண்ட் சரியா இல்லாம எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம் க்ஷுத்ருஷ்ணோபஹதாத்மனாம் இதமாப்யாயனாயாஸ்து மயா தத்தம் திலோதகம். இப்படி என்னென்ன விதமானதான இதெல்லாம் நான் கொடுக்கிறேனோ அதெல்லாம் அந்தந்த தன்மையை கொண்டவர்களுக்கு போகட்டும். ஏ அவாந்தவாக, பந்துக்கள் இல்லாதவர்கள், அந்த ஒரு லிஸ்டை போன ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஸ்லோகத்துல எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம் ஏன்யஜன்மனி பாந்தவாக, சில பேர் ஏதோ இருந்துட்டு இருப்பா. எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம், ஏதோ ஒரு மூலையில தன்னுடையதான உறவினர்களை கொண்டு இந்த இடத்துல வெறுமை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படி எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். ஆனா கிருஷ்ணா, திருஷ்ணா, திருட்டுன்னா தாகம், கிருஷ்ணான்னா பேராசை, தாகம் ஆகிற பேராசை அதிகமா எத்தனை கொடுத்தாலும் உள்ள போயிட்டே இருக்கு. அதனால திருஷ்ணா, பசியாகிறதான தன்மைகள் உண்டோ அவைகளாலே எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம் திருஷ்ணோபஹதாத்மனாம். அப்படி பசியினாலேயும் தாகத்தினாலேயும் கஷ்டப்படுத்தப்பட்ட தலையை கொண்டவர்களாய் திருஷ்ணோபஹதாத்மனாம். ஏன்னார், அவ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கான்னார், அவளுக்கு நல்ல கத்தி கிடைக்கல அப்படிங்கிறது. இப்படி எத்திர க்வச்சனத்துல எங்க இருக்கான்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவா சுத்ருஷ்ணா இருக்கக்கூடியவர்களோட கூட, அதாவது தாக பசி முதலியவைகள் இருக்கே அவைகளோடு கூடியிருப்பவர்களான எந்த மனுஷர்கள் உண்டோ அவர்களுக்கெல்லாம் நான் இந்த தீர்த்தம் எதை கொடுக்குறேனே, இதம் ஆப்யாயனாமாயாஸ்து மயா தத்தம் திலோதகம், அவளுக்கெல்லாம் நான் திலோதகம் கொடுத்ததாக ஆகட்டும். அவளெல்லாம் மற்ற இவாளெல்லாம் பிதிருக்களா போய்விட்டவர்களுக்கு நான் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அவளை வந்து சேர்த்துண்டு அவளுக்கு கர்மாவின் மூலமாய், அவளை கொண்டு பண்ணக்கூடிய கர்மாவின் மூலமாய் நாம் நம்மளுடைய பித்திருக்கள் விட்டு போனவர்கள், சில சமயம் விட்டு போயிருக்க மாட்டா, எத்திர க்வச்சன ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடியவாள் அப்படிங்கிறவாள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுதான் இந்த கிரியா கலாபங்கள். எல்லாரும் எங்கேயோ ஒருத்த தலையில வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், எங்கேயோ ஒரு நதி கரையில உட்காந்துருந்தான், அந்த இடத்துல உட்காந்து சந்தியாவந்த நதிகள் எல்லாம் பண்றது இல்லையோ, அவசியமா பண்ணதான் பண்றான். அதனால எத்திர க்வச்சன சம்ஸ்தானாம், ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடியவன், சுத்ருஷ்ணோபஹதாத்மனாம், பசி தாகம் ஆகியவற்றினாலே கலக்கப்பட்டவன், தேஷாமாப்யாயனாயை தத்தியதே சலிலம் மயா, அப்படிப்பட்டவர்களினுடையதான தாகத்திற்காகத்தான் என்னால் இந்த தீர்த்தம் வைக்கப்படுகின்றது அப்படின்றாளாம். இதெல்லாம் இப்படி சொல்ற வழக்கம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில சொல்லுவா. அதை இந்த இடத்துல சன்னியாசனம் பண்ணிட்டு அந்த இதுல பண்றணுங்கிறதான இடத்துல பண்ணணும்னு காண்பிக்கிறார். காமியோதக பிரதானம் தே மயை தத் கதிதம் நிருப யதத்வா பிரேணயத் ஏதத் மனுஷ்ய சகலம் ஜகத் ஜகதாப்யாயனோத்பூதம் புண்ணியமாப்னோதி சானகா. காமியோதகத்தை கொடுக்கறது, இதெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் பண்றது, நிச்சயமா பண்ண வேண்டியது. அதுக்கு மேல காமியமா ஏதோ ஒரு பலனை விரும்பி பண்ணக்கூடியது, அதுக்கு பேர் காமியோதக பிரதானம். அந்த காமியோதக பிரதானம் தே மயை தத்கதிதம் நிருப, அந்த காமியோதகத்தை பண்றா. அதாவது காமியமானதான இந்த இடத்துல உதக்கம்ங்கிறது அரிசியையே குறிக்கிறது, அதாவது இதையே குறிக்கிறது, என்ன தானியங்களோ அதுல குறிக்கிறது. அவைகளுக்கு எல்லாது தீர்த்தம் வச்சு பண்றதுங்கிறது. இது எல்லாமே காமியோதக பிரதானம், காமியோதகத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது. அது இவாளுக்கு எல்லாருக்கும், யாரு யக்ஷாச்சும் புருஷன் எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான செமி டிவைன் பீயிங்ஸ் அவளுக்கு. மயை தத்கதிதம் நம
எத்திர क्वचन संस्थानां क्षुतृष्णोपहतात्मनाम् இதமாப்யாயனாயாஸ்து மயா தத்தம் திரிலோதகம். இதனாலே கொடுக்கப்பட்டதான இந்த திலோதகம் அவ எல்லாருக்கும் ஆப்யாயனத்தை கொடுக்கதாக அமையட்டும். காமியோதக பிரதானம் தே மயை தத்தம் நிருபா. இப்படி காமியோதகம், அதாவது ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு நாம தர்ப்பணாதிகளை பண்றது. மயை தத்தம் நிருபா யத்தத்வா பிரீணயத்யேதத் மனுஷ்ய சகலம் ஜகத். இப்படி அவைகளை கொடுத்து எல்லா ஜகத்தையும் அவன் தன்வசப்படுத்த வேண்டும். பஞ்ச மகா யஜ்ஞங்கள், அதை தவிர இருக்கக்கூடியதான இந்த பித்ருக்கள், இன்னும் இருக்கக்கூடியதான குழந்தை குட்டிகள், இவ எல்லாருக்கும் ஒரு திருப்தியை ஏற்படுத்த வேண்டும். அது எதனால ஏற்படுத்தணும்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாம பண்ண வேண்டிய கிருத்தியத்தை பண்ணணும். அப்போ அவ நிச்சயமா எல்லா விதத்திலையும் நமக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிறது. காமியோதக பிரதானம் தே மயை தத் கச்சிதம் நிருப யத்தத்வா பிரீணயத்தேதன் மனுஷ்ய சபலம் ஜகத் ஜகதாப்யாயனோத்பூதம் புண்ணியமாப்னோதி சானகா அப்படிங்கிறார். ஒரே ஒரு செகண்ட் வந்து இதுகளெல்லாம் நாம வைஷ்வதேவம்ங்கிறதான ரூபத்துல உபதேசம் பண்ணிட்டு அதை பண்ணிக்கிறது. இந்த மாதிரியானது ஜகதாப்யாயனோத்பூதம் புண்ணியமாப்னோதி சானகா, இப்படி லோகத்தினுடையதான ஆப்யாயனத்திற்காக பண்ணப்படக்கூடியது. அது எல்லா விதத்திலேயும் அதை பண்ணக்கூடியவன் புண்ணியமாப்னோதி. அதை பண்றது அன்னத்தினால வைஷ்வதேவம் பண்றது, அப்புறமா தீர்த்தத்தினால சாயங்கால வேளைகள்ல பண்றதுங்கிறதெல்லாம் இருக்கு. தத்வா, அது தவிர சில பேர்லாம், எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் இந்த மாதிரி தர்ப்பணங்கள்லாம் பண்ண போறா, என்ன தயா ஸ்ராத்தம் எல்லாம் பண்றச்சே அவ இன்னும் சில பேருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அவ காமியமா யார் யாருக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால சம்பந்தமே இல்லாததான குரு, வெறும நம்ம பாடங்கள் நடத்தக்கூடியவா, அவளுக்கு ரொம்ப ஹிருதயத்துக்கு ரொம்ப இதுவா இருக்கக்கூடியவா, இன்னும் அவளுக்கெல்லாம் கூட கொடுக்கறதுன்னு வச்சுருக்கா. அதுக்காக கோத்திரம் சர்மாவெல்லாம் கேட்டுட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காமிய கர்மாக்களாக, அதெல்லாம் காமிய கர்மாக்கள்னா அது பண்ணா ஜகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லதுங்கிறது தானே அந்த விஷயத்துல அது காமியமா இருக்கு. வைஷ்வதேவாதிகள் எல்லாம் உபதேசம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கக்கூடியதுதான். தத்வா காமியோதகம் சம்யகேதேப்ய ஸ்ரத்தயான்விதாः ஆச்சம்ய ச ததோ தத்யாத் சூர்யாய சலிலாஞ்சலி. அதுக்கப்புறமா சூரியனுக்கு சலிலாஞ்சலியை கொடுக்க வேண்டும். ஒருவேளை சந்தியாவந்தன ரூபமா இருக்குமானால் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறமா சில பேர் தனியா சூரியனுக்குன்னே ஒரு அஞ்சலி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. நமோ விவஸ்வதே பிரம்ம பாஸ்வதே விஷ்ணு தேஜசே ஜகத் சவித்ரே சுச்சயே சவித்ரே கர்ம சாட்சினே அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா. அதாவது இது ஒரு மந்திரமா, நமோ விவஸ்வதே பிரம்ம பாஸ்வதே விஷ்ணு தேஜசே, இதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி நமோ விவஸ்வதே அப்படின்னு. பிரம்ம பாஸ்வதே அப்படின்னாக்க வேதங்களினாலே ஒளிரக்கூடியவன். ஜகத் சவித்ரே, பரமாத்மாவே அங்கதான் இருக்காங்கிறதுனால அவன் ஜெகத் பிரசூத்தின்னு சொல்றது அவன் தான். அதே மாதிரி சவித்ரே கர்ம சாட்சினே, சகல கர்ம சாட்சிகளாகவும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத பண்ணி சந்தியாவந்தனாதிகள், அப்புறமா இந்த இதெல்லாம் தேவர்ஷி காண்டரிஷி ஆதிகள் எல்லாம் இதுகளினுடைய கிரமங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமோ என்னவோ. அதுக்கப்புறமா ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பண்ணணும். ததோ கிருஹார்ச்சனம் குறியாத் அபீஷ்ட சுர பூஜனம், ஆத்துல இருக்கக்கூடியதான அபீஷ்ட தேவதைக்கு பூஜனைகளை பண்ணணும். ஜலாபிஷேகை புஷ்பைச்ச கிருதாதேஷ்ச நிவேதனைஹி, புஷ்பங்கள் ஜலாபிஷேகம் இவைகளை கொண்டு ஆத்து பெருமாளுக்கு, அதே மாதிரி சூப்பம் முதலியவற்றை கொண்டு கிருத சூப சமன்விதன்ற பாருங்க, அவைகளை கொண்டு நாம நிவேதனம் பண்ணணும். அபூர்வமக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருப, அதே மாதிரி அபூர்வம்
அபூர்வம் அக்னிஹோத்திரஞ்ச அப்படி வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். அபூர்வம் இத்யஸ்மாத் பிராக் நிர்வபேத் வைஸ்வதேவம் சேத்யர்த்தம் படிதவ்யம். வியாக்கியானம் பண்ணிட்டார் பாருங்க. அதாவது குர்யாத் அபீஷ்ட சுர பூஜனம் ஜலாபி அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருப ததர்த்தः தேவபூஜனாத் பரம் விஸ்வேபியோ தேவேபியோ ஜுஷ்டம் நிர்வபதி இது வைஸ்வதேவம் ஹவிர் நிரூபியதே தேன தேவயஜ்ஞாதி கர்ம குர்யாத். அதாவது தேவபூஜனாத் பரம் பித்ரு பூஜையை பண்ண பிறகு வைஸ்வதேவம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த கிரமத்தை சொன்னார். அதாவது அங்க எப்படி பண்ணணும்ங்கிறத சொன்னார். கடைசியில என்ன பண்ணிட்டார்? கிருஹார்ச்சனம் பண்ணிட்டு அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருப. அதனால முதல்ல தேவ பூஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைஸ்வதேவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தனே பண்றதா இருந்தாக்க அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருப அபீஷ்டசுர பூஜனம் அபூர்வம் இத்யஸ்மாத் பிராக் நிர்வபேத் வைஸ்வதேவம் ச இத்யர்த்தம் படிதவ்யம். அதாவது தேவ பூஜனாத் பரம் விஸ்வேபியோ தேவேபியோ ஜுஷ்டம் நிர்வபாமி இதி வைஸ்வதேவம் ஹவிர் நிரூபியதே தேன தேவயஜ்ஞாதி கர்ம குர்யாத். இப்படி தேவ பூஜனைய பண்ணி இந்த வைஸ்வதேவாதிகர் வைஸ்வதேவம்னாக்க எல்லா தேவதைகள் விஸ்வ தேவ விஸ்வேச்சதே தேவாச்ச விஸ்வே தேவாஹா சகல லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும். அதுதான் இப்ப சொன்னதான பிரகாரம் பூத்தங்களுக்கு சர்ப்பாதிகளுக்கு இன்னும் குட்டி குட்டி பூச்சி முதலியவைகளுக்கு எல்லாத்துக்குமாக பண்ணறதுங்கிறது. அதாவது வெறும தீர்த்தத்தை கொடுக்கறது. அந்த தீர்த்தம் அதுகளுக்கு பானமா போய் சேரும் அப்படிங்கிறது. பிரஜாபதிம் சமுத்திஷ்ய தத்யாத் ஆஹுதிமாதராத் கிருஹேப்யः காஷ்யபாயாத ததோ நுமதயே க்ரமாத். 42 43 இப்ப காண்பிக்கிறார். பிரஜாபதிம் சமுத்திஷ்ய தத்யாத் ஆஹுதிமாதராத். அக்னிஹோத்திராதிகளை பண்ணணும். அது பிரஜாபதிகளுக்கு பண்ணணும். அது என்ன அப்படின்னா அபூர்வம் அப்படிங்கிறதுக்கே வியாக்கியானம். பூர்வம் அஸ்ய பிரகிருதி பூதம் ஹோமாந்தரம் நாஸ்தி அபூர்வம் ஹோமாந்தர பிரகிருதித்வா பாவாத் அக்னிஹோத்திரம் அக்னௌ தர்வி ஹோமம் வைஸ்வதேவ யஜ்ஞாட்சம் பிரம்மாஹுத்யாதி ரூபம் வா ஆஹுதிகம் அபூர்வோ தர்வி ஹோமோ ஜுஹோதி சோதன ஸ்வாஹாகார பிரதானஹா இத்யாபஸ்தம்பா. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஆபஸ்தம்பியத்துல காண்பிச்சிருக்கிற முறையில காண்பிக்கிறாரா. பிரஜாபதிம் சமுத்திஷ்ய தத்யாத் ஆஹுதிமாதராத் கிருஹேப்யः காஷ்யபாயாத ததோ நுமதயே க்ரமாத். அது அந்த மாதிரி ஆகுதிகளை அவளுக்கு கிரகத்திற்கு காஷ்யபாதிகளுக்கு அதே மாதிரி அனுமதையே கிரமாத் இந்த கிரமத்துல பண்ண வேண்டும். அது அந்த கிரமத்தை பண்ண வேண்டிய கிரமத்தை காண்பிக்கிறார். தச்சேஷம் மணிகே பிருத்வி பர்ஜன்யாபியாம் க்ஷிபேத் ததः द्वारे धातुर्विधातुश्च मध्ये च ब्रह्मणः क्षिपेत् गृहस्य पुरुषव्याघ्र दिग्देवानपि मे शृणु. பாருங்க, இதெல்லாம் அந்த பண்ணக்கூடிய கிரமம். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. எப்படின்னா தச்சேஷம் மணிகே பிருத்திவி மணிகே பிருத்வி பர்ஜன்யாபியாம் க்ஷிபேத் ததः. பிருத்வி தேவதை பர்ஜன்ய தேவதை அதுகளுக்கு அந்த சேஷம் ஆகுதி சேஷத்தை கொடுக்கணும். துவாரே தாத்துர் விதாத்துஷ்ட தாத்ரு தேவதா விதாத்ரு தேவதா இவாளுக்கு
வாசல் பகுதியில வெளிப்பகுதியில வைக்கணும். அதாவது அந்த ஆகுதியை வைக்கணும். அந்த ஆகுதி எப்படி வைக்கிறோமோ, அது தீர்த்தமா இருந்தா தீர்த்தம், அது அன்னமா இருந்தா அது எப்படியோ அந்த கிரமம் எப்படியோ அப்படி. மத்தியேச்ச பிரம்மணா க்ஷிபேத், பிரம்மத்துக்கு அல்லது பிரம்ம சப்த வாச்சியான தேவதைக்கு நடுவில கிரகஸ்ய புருஷ வியாக்ர திக்தேவான பிமே ஸ்ருணு. இப்போ திக்தேவதைகள், வீட்டுக்கு திக்தேவதைகள் அப்படிங்கிறது இந்திராய தர்மராஜாய வருணாய ததேந்தவே பிராச்சியாதிஷு புதோ தத்யாத் ஹுதசேஷாத்மகம் பலிம். இந்த 4 முக்கிய திசைகள்லேயும், இந்திரனுக்கு கிழக்குலேயும், தெற்குல தர்மராஜனுக்கும், மேற்குல வருணனுக்கும், வடக்குல இந்துவுக்கும் சூரியன் சந்திரன். பிராச்சியாதிஷு புதோ தத்யாத் ஹுதசேஷாத்மகம் பலிம், ஹுதசேஷமான பலியா அந்த தேவதைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 4 நடுவுல இருக்கக்கூடிய தேவதைகள் ராகுத்தரேச்ச திக்பாகே தன்வந்தரி பலிம் புதாஹ நிர்வபேத் வைஸ்வதேவம் ச கர்ம குர்யாததः பரம். அப்புறமா அக்னி தேவத்தை தன்வந்திரி தேவதைக்கு கொடுத்து விட்டு வைஸ்வதேவ கர்மாவை பண்ண வேண்டும். நிர்வபேத் வைஸ்வதேவம் ச கர்ம குர்யாததः பரம். வாயவ்யாம் வாயவே தீக்ஷு சமஸ்தாசு யதா திசம் பிரம்மணே சாந்தரிக்ஷாய பானவே சக்ஷிபேத் பலிம். இது வைஷ்வதேவம் உபதேசம் பண்ண வேண்டியது. மேல கொடுக்கறது இப்படி கொடுக்கறதுன்னு அப்ப பண்றவாளை பார்த்தோமானு தெரியும். அந்த அது உபதேசமா வாங்கிக்க வேண்டியதான கர்மா. அந்த வைஷ்வதேவத்தை யதா பழக்கம் அதை நாமும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது. அது உபதேசம் ஆகணும். வைஷ்வதேவ ஆச்சாரியன்னே கூட அவளை சொல்லுவா. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் கொடுக்கணுமா. விஸ்வதேவான் விஸ்வபூதாம் ததா விஸ்வபதிம் பித்ருன் யக்ஷாணாம் ச சமுத்திஷ்ய பலிம் தத்யான் நரேஸ்வர ததோன்யதன்னமாதாய பூமி பாகேஷு சௌபுதாஹ தத்யாதசேஷபூதேஹ்ய ஸ்வேச்சயா சுசமாஹிதாஹ. அன்ன வைஷ்வ தேவத்துல அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனியா கொஞ்சம் போறோம் அதை எடுத்து வச்சு அசேஷ பூதங்களுக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வைஷ்வதேவ உபதேச பிரகாரத்துல நாம சில வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆத்து வழக்கப்படி ஆச்சாரியாள்டாவா கேட்டுண்டபடி பண்ண வேண்டியது. தேவா மனுஷ்யா பசவோ வயாம்சி சித்தா சயக்ஷோரகை தைத்ய சங்காஹ பிரேதா பிசாசா ஸ்தரவ சமஸ்தா ஏசான்னமிச்சந்தி மயாத்ர தத்தம். இந்த மந்திரத்தை சொல்லி வைக்கணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், மனுஷர்கள், பசுக்கள், வயசு பிராணிகள், வயசுன பறவைகள், வயாம்சி சித்தாக யக்ஷர்கள், உரகங்கள், தைத்தியர்கள், அந்த அவர்களினுடைய கூட்டம், பிரேத பிசாச்ச முதலியது மரக்கூட்டங்கள், இது எல்லாமே நீ எதெல்லாம் அன்னம் கேட்கறதோ அதுகளுக்கெல்லாம் இந்த அன்னம் போகட்டும். சும்மா இத்தினோண்டு வச்சா அது எல்லாத்துக்குமே போகும். அந்த அம்சத்தா அது போகும். பிபீலிகா கீட்ட பதங்க காத்யாஹ புமுக்ஷிதாஹ கர்ம நிபத்தஸ்பந்தாஹ பிரயாந்து தம் திருப்திமிதம் மயான்னம் தேப்யோ நிசிருஷ்டம் சுகினோ பவந்து. இந்த அன்னமே இந்த எறும்பு முதலியவைகளுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறதாக சொல்லி ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துர் நைவான் சித்திர் ந ததான்யதஸ்தி தத்ருப்தயேன்னம் புவிதத்தமே தத்தேயாந்து திருப்திம் முதிதா பவந்து. லோகத்துல அன்னம் கொடுக்க மாட்டாதவர்களாய் அப்பா அம்மா உறவினர்கள் யாரும் இல்லாதவர்களா யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளினுடைய திருப்திக்காக இந்த அன்னமானது போய் சேரட்டும். பூதானி சர்வாணி ததா அன்னமே தது அகம் ச விஷ்ணுர்ன யதோன்யதி அஸ்தி தஸ்மாதகம் பூதனிகாய பூத மன்னம் பிரயச்சாமி பவாய தேஷாம். பெருமாளை தவிர எதுவுமே இல்லை, நானும் அந்த எம்பெருமானாகத்தான் இருக்கிறேன். அந்த காரணத்தினால பூதனிகாய பூதம் அன்னம் பிரயச்சாமி, எல்லாரினுடையதான திருப்திக்காக இந்த அன்னத்தை தருகின்றேன். சதுர்தசோ பூதகணோ யேஷாஹ தத்ர ஸ்திதா ஏகில பூத சங்காஹ திருப்தியர்த்தமன்னம் ஹி மயா நிசிருஷ்டம் தேஷாமிதம் தே முதிதா பவந்து. சதுர்தசோ பூதகணாக 14 வகைப்பட்டதான பூதகணங்கள்
இந்த பூமியில இருக்கக்கூடியதான என்னென்ன விதமானதான மற்ற பூதங்கள் உண்டோ அதெல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டு நான் கொடுக்கக்கூடிய அன்னத்தினாலே திருப்தி அடையட்டும். இத்தியுச்சாரிய நரோ, இதெல்லாம் ஏன் அது என்ன விலாவரியா சொல்லல அப்படின்னா ரெண்டு காரணம். கிரகஸ்தால் பண்ணக்கூடியது, அது உபதேசம் பண்ணி பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுனால. இத்தியுச்சாரிய நரோ தத்யாதன்னம் ஸ்ரத்தா சமன்விதாக புவி சர்வோபகாராய கிரகி சர்வாசிரமோ யதா சர்வாசிரயோ யதா அப்படின்னு சொல்லி அவன் அந்த அந்த அன்னத்தை சேர்க்கணும். எல்லா பிராணிகளுக்கும் எல்லா விதமானவைகளுக்கும் அது கொடுக்குறான் அப்படிங்கிறதான அந்த மந்திரங்களை சொல்லி பண்ணணுமா. இது கிரகி தான் பண்ணணும். கிரகினாக்க கல்யாணம் ஆனவன் தான் பண்ணணும். அப்ப அது உபதேசம் பண்ணிதான் ஆகணும். உபதேசம் பண்ணினாக்கா அந்த உபதேசாச்சாரியன் அப்பாவே இருப்பார். சில பேர்லாம் வேற ஒருத்தர்கிட்ட பண்ணிப்பா அப்படிங்கறதெல்லாம் அது பார்த்து பழக்கம். அதெல்லாம் அது உள்ள முறைப்படி பண்ணணும். எல்லா பூதங்களுக்கும் கிரகி கொடுக்கணும். ஏன்னா அவனை அண்டிதான் எல்லாமே இருக்கின்றது. சர்வாசிரயோ யதா ஷண்டால விஹங்கானாம் புவி தத்யாத் ததோ நராஹ ஏசான்யே பதிதா கேசித் அபுத்ரா சந்தி மானவாஹ. இன்னும் யார் யாரெல்லாம் நாய் மாம்சம் சாப்பிடக்கூடியவர்கள் இவாள் இருக்காளோ, இன்னும் யார் யாரெல்லாம் ஏசான்யே பதித்தர்கள் இருக்காளோ, அபுத்திரர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாருக்குமாக அவ எல்லாருக்காக சார்புல இந்த இந்த ஆதிசுகள் கொடுக்கப்படுகின்றன. இது வரைக்கும் காரிய கலாபம் ஆச்சு. ததோ கோதோஹ மாத்திரம் வை காலம் திஷ்டே கிருஹாங்கனே அதிதி கிரகணார்த்தாய ததூர்த்வம் து யதேச்சயா. ஒரு வாசல்ல ஒரு முகூர்த்த காலம் பார்த்து யாராவது அதிதி வராளா அப்படின்னு பார்த்துட்டு அவன் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார். அதிதிம் ச தத்ர ததோ கோதோஹ மாத்திரம் வை சப்த காலம் ததோ கோதோஹ மாத்திரம் வை காலம் திஷ்டே கிருஹாங்கனே அதிதி கிரகணார்த்தாய ததூர்த்வம் து யதேச்சயா. ஒரு இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சு விட்டு ஆராதனம் ஆயிடுத்து. பூத பலி ஆயிடுச்சு. ஆராதனத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனாதிகள் ஆயிடுச்சு. மத்தியானிகாந்தம் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பூத பலிகளையும் முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த கிரகத்தன் இருக்கணும். கோதோக மாத்திரம் அப்படின்னா பசுமாடு கறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த அளவுக்கு மாத்திரம் கோதோக மாத்திரம் கொஞ்ச நேரம் அந்த அளவு காலம் மாத்திரம் வெயிட் பண்ணி விட்டு யார் யாரெல்லாம் நல்ல குணவானோ, யார் யாரெல்லாம் அவசியமாக பகவானினுடையதான திருமேனி அர்ச்சால ஈடுபாட்டு கொண்டிருக்காளோ அவ எல்லாருமே கோதோக மாத்திரம் வை காலம் திஷ்டே கிருஹாங்கனே. அவசரமா சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பெரியவாளுடைய ஆச்சாரம். வாசல்ல பார்ப்பாளா யாராவது அதிர்ச்சி வந்திருக்காளா அப்படின்னு. அப்படி இருந்தா நம்மாத்திலே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போகணும். இதெல்லாம் பெரியவா ஆச்சாரத்துல. கொஞ்ச நேரம் ஆராதனம் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் வாசல்ல ஒரு நட போயிட்டு வருவா. ஒரு நாள் இங்கே ஆத்திரையே கூட நடந்தது. அது என் காலேஜுக்கு போக வேண்டி இருந்தது. அப்பா ஆராதனம் பண்ணார். அதுக்கப்புறமா ஆராதனை பண்ணிட்டு அடியன் மத்தியானம் 12 மணிக்கு மேல போக வேண்டி இருந்தது. அதனால அப்படி போறதுக்கு அப்பா நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி இடம் பண்ண சொல்லுங்க. இடம் பண்ணியாச்சு. இடம் பண்ணினா இவர் வாசல் தீர்த்தம் எடுத்து பெருமாள் தீர்த்தம் எடுத்து அதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டு முன்னாடி கை கால் அலம்பி ஆச்சவனம் பண்ணிட்டு அந்த 5 விஷயம் ஈரமா இருக்கணும். 2 கைகள் 2 கால்கள் வாய் இது 2 ஈரமா இருந்து சாப்பிடணும்னு இருக்கு சாஸ்திரம். அதனால இவர் இன்னும் ஆச்சவனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இவர் வாச பக்கம் போயிட்டார். அப்ப அவர்கிட்ட என்னப்பா நான் கொஞ்சம் குரல் வசதி அப்பா நான் காலேஜ் போகணும்னு நீங்க பாட்டுல வாசலுக்கு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் உடனே உள்ள வந்தார். ஆச்சவனம் பண்ணிட்டு பரிசேஷனம் பண்ண பிறகு சொன்னார், தெரிஞ்சுக்கோ நீ கேட்டியே கொஞ்ச நேரம் கோதோக மாத்திரம் வாசல்ல யாராவது அதிர்ச்சி வராளான்னு பார்த்துட்டு வரணும். நாம பால் பறக்கிற அளவு இல்லைன்னா கூட வாசல் பக்கமாவது போய் அப்படி பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக அப்படின்னு. சாதாரணமா அந்த
இது ஆராதனை பண்ணிட்டு இடம் பண்றதுக்குள்ள ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடும். அவர் பழக்கடல போய் ஆச்சமனம் பண்ணிட்டு வரத்துக்கு தெரியவா எல்லாருக்குமே அப்படி ஆயிடும். நேரம் அவசரமா இதுவும் பண்றது இல்லை அதெல்லாம். அதனால அந்த கோதோக மாத்திரம் இந்த பால் கறக்கிற நேரம், ஒரு கொஞ்ச நேரம் பால் கறக்கிற நேரம்ங்கிறது ஒரு கணக்குக்கு தான். ஒரு 5 நிமிஷம் வாசல்ல பார்த்துட்டு வருது அப்படிங்கிறது. அப்படி யாராவது கிரகாங்கணத்துல வந்திருக்காளா, அதனாலதான் கிரகாங்கடேன்னு இருக்கு பாருங்க. வீட்டினுடைய முற்றத்துல பார்க்கணுமா, வாசல் பக்கத்துல பார்க்கணுமா. அதிதி கிரகணார்த்தாய ததூர்த்வம் து யதேச்சயா. அதுக்கு மேல ஒரு முகூர்த்த காலம் அவசியம் இருக்கணும், கோதோக காலம். அதுக்கு மேல நீ காத்துட்டு இருந்தியான்னா அது உன்னுடைய விருப்பம். அதனால அதிதிகளுக்காக இருக்கணும். அதிதிம் தத்ர சம்பிராப்தம் பூஜையே ஸ்வாகதாதினா ததாசன பிரதானேன பாத பிரக்ஷாலனேன அர்க்யபாத்தியாதிகளை கொடுத்து ஆச்சமனாதி அதான் அர்க்யம் பாத்தியம் ஆசனாதிகளை கொடுத்து அந்த அதிதியை நாம் கொண்டாட வேண்டும். ஸ்ரத்தையாச்ச அன்னதானேன பிரிய பிரஷ்னோத்தரேன, பிரியமானதான கேள்விகளை எல்லாம் கேட்டு அன்னதானம் பண்ணி, அதாவது அவளுக்கு சாதம் இட்டு, கச்சதானியானேன பிரீத்தி முத்பாதையே கிரிஹி, அப்படி அவர் கிளம்பும் பொழுது அனுகமனம் அனுயானம் அப்படின்னா அவர் ஆத்துல சாப்பிட்டுட்டு கிளம்புற பொழுது அவரை சேவிக்கக்கூடியவரா இருந்தா சேவிச்சு, வயசுல பெரியவரா இருந்தா அவர் கிளம்பின பிறகு அவரோட கூட அனுயாத்திரை பண்ணணும். அதாவது ஒரு பக்கத்துல எங்கேயாவது ஜலாசயம் இருந்ததுன்னா அது வரைக்கும் போகணும். அதாவது நீர்நிலை வரைக்கும், கிராமத்துல எல்லாம் நீர்நிலை இருக்கும், அது வரைக்கும் ஸ்னிக்தோஜனஹா ஓதகாந்தம் ஸ்னிக்தோஜனஹா அனுகந்தவ்யா அப்படின்னு அது மாதிரி அது அமையும். அது இப்ப நம்ம ஆத்துல இப்ப இருக்கிற ஆத்துல இருந்து 2வது ஆத்து வாசல்லையே கிணறு ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் தோப்பனர் எழுற வழக்கம். யாராவது வந்தா ரொம்ப ஸ்னிக்தாள் பெரியவா மரியாதைக்குரியவள்லாம் அப்படிங்கிறது அதெல்லாம் ஆச்சாரம். அப்படி அவ பின்னாடி அனுயாத்திரை பண்ணணும் அப்படின்னு அவரை அதிதி சத்காரம் பண்ணி அன்னதானம் பண்ணி அவரை கொண்டாடி சேவிச்சு அவர் கிளம்பின பொழுது அனுயாத்திரை பண்ணணும். பூஜையேத் அதிதிம் சம்யக் நைக கிராம நிவாசினம். அவர் ஒரு கிராமத்துல வசிக்க கூடாதவரா, வசிக்க மாட்டாதவரா, பல இடங்களுக்கு போகக்கூடியவரா இருக்கக்கூடியதான நம்ம சுகாச்சாரியார் மாதிரி ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்க மாட்டான்ற அளவுக்கு அந்த மாதிரி நிச்சயமா விரதத்தை கொண்டவாளா இருந்தா அவளை நிச்சயமா பூஜனை பண்ணி அவளை அனுயானம் பண்ணணும் அப்படிங்கிறது 60 ஸ்லோகங்களாச்சு. அதிதி வந்தவருக்கு அனுயாத்திரை பண்ணணுங்கிறதாச்சு. அதுக்கு மேல இருக்கிறத நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய இதெல்லாம் அது அந்த கிரியா கலாபங்கள், ஒரு சில மாற்றங்கள் பிரகாரங்கள் எல்லாம் அது ஆச்சாரத்துல மாறுபட்ட கூடியதான தன்மைகள் எல்லாம் இருக்கு. காலானுகுணமானதான தன்மைகள் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம இப்போ கலியில பண்ணக்கூடியதான கர்ம விசேஷங்கள் அப்படின்னு யுக தர்மங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு சொன்னது முழுக்க அந்த அந்த ஆச்சாரங்கள் கிரகஸ்தனினுடையதான ஆச்சாரம். மண் எடுத்துக்கிறதுல இந்த காலத்தால தூங்கி எழுந்துட்டு அவன் பகிஹி போயிட்டு அதுல சௌச்சத்தை பண்ணிண்டு அதுக்கப்புறமா ஆச்சமனாதிகளை பண்ணி அதுக்கப்புறமா தீர்த்தமாடி, தீர்த்தமாடுறதுல இன்னும் நிறைய இருக்கு. தீர்த்தமாடுறதுல அகமர்ஷண சூக்தம் சொல்லணும், எப்படி தீர்த்தமாடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சப்தவகை தீர்த்தமாடக்கூடிய தன்மைகள் இருக்கு. அந்த மாதிரியானதை பண்ணி அதுக்கப்புறமா தீர்த்தத்திலேயே நாம அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணி இன்னும் சந்தியாவந்தனாதிகள் நல்லா சுச்சியான வஸ்திரத்தை எடுத்துக்கிறது, அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா சந்தியாவந்தனம், அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடியதான இந்த தேவதைகளுக்கான ஆராதனங்கள், அதுதான் தர்ப்பண ரூபமா பண்ணுவோம். 96 தர்ப்பணமா நாம பண்ணுவோம். அப்புறமா தேவரிஷிக்கு அண்டரிஷிக்கு திரு தர்ப்பணம்னு பண்ணுவோம். அதுக்கு ஆதார சக்தி அதுன்னு ஸ்ரீ வைஷ்ணவாள் மாத்திரம் பண்றது ரொம்ப அற்புதமானது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி எழுதி இருக்கான்னு ஒரு 96 தர்ப்பணம் அதுல இருக்கு. அது நடுவுல பெருமாள் எழுதி இருக்கார், பிராட்டிகள் வருவா. அப்படியே ஸ்ரீவைகுண்டம் எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறது அது ஆதார சக்தி தர்ப்பணம். அதுக்கப்புறமா தேவரிஷி காண்டரிஷி பித்திரு தர்ப்பணம், இதெல்லாம் எல்லாருக்கும் பொது. ஆதார சக்தியாதி தர்ப்பணம் ஸ்ரீ வைஷ்ணவாள் தான் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஆராதனம், தேவதாராதனம், வேத பாடம், தேவதாராதனம், அதுக்கப்புறமா வைஷ்யதேவம்,
வைஷதேவத்தை பத்தி நிறைய சொல்லி, ஆனா அதுல இருக்கக்கூடியதான கிரமங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களின் முகமா உபதேசிக்க பெற்று அதுலயும் நிறைய பேதங்கள் இருக்கு. சக்கராக்காரம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிரகஸ்த தர்மங்கள். அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாசல்ல அதிதியை எதிர்பார்த்து வந்த அதிதியை திருப்தியா உபச்சரித்து அவர் கிளம்பி போறச்சே அவர் பின்னாடியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வருது அணியாத்திரை பண்ணறதுங்கிற பர்யந்தம் 60 ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. நாளைக்கு சேவி.